பேசணும்னு இருக்குங்க. டூ இட் ஃபார் யுவர் ஃபேமிலி. டூ இட் ஃபார் யுவர் ஃபேமிலி. என்னன்னா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம முடிவெடுப்போம். டக்குன்னு ஒரு முடிவெடுப்போம். இது வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இது வாங்கணும், இது வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவெடுப்போம். நம்மளுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எடுக்கிற முடிவுகளில் தான் இருக்குது, தெரியுமா? டெஸ்டினி இஸ் ரிட்டன் பை யுவர் டெசிஷன்ஸ். அவர் டெஸ்டினி, நம்முடைய தலையெழுத்து எழுதப்பட்டது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவின் மூலமாக எடுக்கப்பட்டது தான் நம்மளுடைய தலையெழுத்து. என் தலையெழுத்து இப்படி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் தலையெழுத்து எழுதுனதே நீங்கள் தான். என் தலையெழுத்து இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நீ தான் எழுதுனேன்னு சொல்லுங்கள். படிக்கிற காலத்தில் படிக்க வேண்டான்னு யாராச்சும் நம்மளை சொன்னாங்களா? எல்லாரும் படின்னு தானே சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லாருமே படிக்கலை அப்படிங்கிறது எப்போ ரியலைஸ் பண்ண தெரியுமா? அந்த 10th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நேற்று நைட்டு மட்டும் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா ரியலைஸ் பண்ணோமா? காலேஜில் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர் மாதிரியே செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டரில் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பீங்களே. எங்கள் அப்பா ஃபீல் பண்ணார். இந்த பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, நம்ம பில்டிங்க்கு, நம்ம இப்போ இருக்கிற பில்டிங் நெக்ஸ்ட் அட்ஜசன்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டியை வந்து 18,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி சொன்னாங்களாமா. அந்த லேண்ட்லார்ட்ஸ் வந்து 18,000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னாங்களாமா. 18,000 ரூபா அப்போ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதாமா. 18,000 ரூபா இருக்குது. எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு, தாத்தாவை கூப்பிட்டுருக்காரு. தாத்தா வந்து ஊர்லேருந்து வந்தாராம், காலப்பட்டி. எங்கள் தாத்தா அங்கே தான் தோட்டம் இருந்துச்சு, அங்கேருந்து வந்தாராம் அவர். நேராக வந்து அப்போல்லாம் காம்பவுண்ட் வால் இவ்வளோ பெருசு கிடையாது, சின்ன காம்பவுண்ட் வால் தான், ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்குது காம்பவுண்ட் வால். இந்த பக்கத்தில் நம்ம ப்ராப்பர்ட்டியில் நின்றுட்டு அந்த காம்பவுண்ட் வால் மேலே இப்படி சாஞ்சு இப்படி பார்த்தாராமா ப்ராப்பர்ட்டியை. பார்த்துட்டு எங்கள் அப்பா இப்படி திரும்பி பார்த்துட்டு தூ அப்படின்னு துப்புனாராமாங்க. பள்ளி வச்சா முட்டை விடாத காடு, இதை போய் 18,000 ரூபா கொடுத்து வாங்குறேன்னு சொன்னான். இருக்கிற தொழில கவனிடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரலாமா, அடுத்த பஸ் ஏறி திருப்பி போயிட்டாராமா ஊருக்கு. அன்னைக்கு மட்டும் எங்கள் அப்பா அதை தடுக்காமல் இருந்திருந்தாருன்னா அப்படிம்பாரு எங்கள் அப்பா. இப்போ இது எத்தனை தடவை சொல்லியிருப்பார் தெரியுமா? என்கிட்ட 1,00,000 தடவை சொல்லியிருப்பார். ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா? அன்னைக்கு அவர் எடுத்த முடிவு இன்னைக்கு அவருடைய தலையெழுத்து. புரியுதா உங்களுக்கு? எல்லார் வீட்லையும் இந்த கதை இருக்கும். நான் மட்டும் அந்த இடத்த அன்னைக்கே வாங்கியிருந்தேன்னா, நான் மட்டும் அன்னைக்கே ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா, அன்னைக்கே சொன்னா டிரான்ஸ் இந்தியாவில் ஜாயின் பண்ணுன்னு நான் சேர்ந்திருந்தேன்னா, இல்லை சேர்ந்தேன்னா ஒரு வேலை செஞ்சிருந்தேன்னா அப்படின்னு எல்லாம் நாளைக்கு சொல்லிடாதீங்க. போனால் வராது உலகத்தில் 2 விஷயம் தான், தெரியுமா? ஒன்று நம்மளுடைய உயிர், போனால் வராது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு நாளைக்கு போக போகுதுன்னு. வரும்போதே நம்மெல்லாம் பிறக்கும் போதே ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்தவங்க தான். கன்ஃபார்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட், டேட்டு தான் தெரியாது, அவ்வளோதான். அதை பார்த்து டெய்லி பயப்படுறோம் இல்லையா? அதை பார்த்தாலும் பயப்பட வேண்டாம். ஒரு நாள் இன்றைக்கி எல்லோரும் போக வேண்டியது தான். அதை பார்த்து எல்லாம் பயப்பட வேண்டாம். ஆனால் பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதைத்தான் நம்ம அசால்ட்டாக கவலையே படாமல் தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்மளுடைய நேரம். போனால் வராது உலகத்தில் 2 விஷயம். ஒன்று நம்ம மனுஷனுடைய உயிர், இன்னொன்று நம்ம மனுஷனுடைய நேரம். காலையில் எந்திரிக்கிறது லேட்டாக எந்திரிக்கிறோம். ஏன்? நேரத்து மேலே மரியாதை இல்லை. ஒரு இடத்துக்கு வர்றோம்னு சொல்கிறோம், அந்த நேரத்துக்கு போகிறதில்லை. ஏன்? நேரத்துக்கு மேலே மரியாதை இல்லை. மனுஷனுக்கு விடப்பட்ட ஒரே சொத்து, மனுஷன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அவனுக்கு விடப்பட்ட ஒரே சொத்து என்ன தெரியுமா? அவனுடைய நேரம் மட்டும்தான். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் படிப்பு. நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் படிப்பு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு. அப்பா சொத்து சேர்த்து வச்சிருந்தா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு. நமக்கும் ஒரு பெரிய கம்பெனியில் வாரனில் வேலை கிடைச்சா ஜெயிச்சிடலான்னு. ஒன்றும் நடக்காதுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஜெயிச்சவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அந்த நேரத்தின் மூலமாக அந்த நேரத்தையே டியூப்ளிகேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்கிற இந்த டிரான்ஸ் இந்தியா பிசினஸ். ஒரு மனுஷன் தனிப்பட்ட முறையில் உழைச்சான் அப்படின்னு சொன்னால், வாழ்நாளில் அவனுக்கு கிடைக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக கிடைக்கிற நேரம் வெறும் 80,000 மணி நேரம் தான். அதை 40 வருஷம் கழித்து சேமிக்கக்கூடிய அந்த 80,000 மணி நேரத்தை 40 நாளில் சேமிக்கக்கூடிய ஒரு வியாபாரம். நேரத்தையே போனால் வராத நேரத்தையே சேமிக்கக்கூடிய, நேரத்தையே சேகரிக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தில் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, சார் உலகம் உருண்டைன்னு சொல்லி முதல்ல எவன் ஒருத்தன் சொன்னானா அவனை கல்லால் அடிச்சு கொண்ட உலகம் தான் இது. ஒரு விஷயம் தெரியாதப்ப தெரியாதுன்னு ஒத்துக்க மட்டும் எவனுக்குமே தெரியாது.
தலையெழுத்தது. தெரியாதுன்னு யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், ஒரு ஒப்பீனியன், இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டு பாருங்க, இது சரியா தப்பான்னு கேட்டு பாருங்களேன். எனக்கு தெரியாதுன்னு எவனா சொல்லியிருக்கானா? ஒன்று சரின்னு சொல்லி தப்பா சொல்லுவான், இல்லை தப்புன்னு சொல்லி தப்பா சொல்லுவான். எனக்கு தெரியலன்னு மட்டும் சொல்லவே மாட்டான். டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மருந்து, ஒரு ஆயுர்வேதா மருந்து கொண்டு போய், அலோபதி டாக்டர்கிட்ட கொண்டு போய், இது மாதிரி சார் தலைவலி வந்துச்சு, என் ஃப்ரெண்டு இந்த ஆயுர்வேதா மருந்து சாப்பிட்டு அவருக்கு சரியாயிருச்சு, இதே ஆயுர்வேதா மருந்து எனக்கு நானும் சாப்பிடலாமா, இப்போ எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்லணும்? நான் அலோபதி டாக்டருங்க, எனக்கு ஆயுர்வேதா பற்றி எதுவும் தெரியாது, நீங்கள் ஆயுர்வேத டாக்டர் போய் பாருங்கன்னு தானே சொல்லணும். ஆனால் எல்லா டாக்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நோ 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 நோ, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி பக்கத்துலேயே டஸ்ட்பினில் போட்டுருவார். போட்டு அவர் எழுதி கொடுப்பார் குரோசின் அப்படின்னு சொல்லி ஒரு விஷத்தை எழுதி கொடுப்பார். அதை சாப்பிட்டோன்னா நமக்கும் தலைவலி சரியாயிரும். அந்த டாக்டர் கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சு, நல்ல டாக்டர், கைதாடிச்சான் டாக்டர்னு சொல்லி பெருமையாக பேசிட்டு போயிட்டே இருப்போம் வழியே. ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்க சொல்ல நமக்கும் தெரியாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. அதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் இந்த விளக்க பாடம். உங்களை பற்றி யாராச்சு, டிரான்ஸ் இந்தியாவை பற்றி யாராச்சு, நீங்கள் பண்ணுற தொழிலை பற்றி இது நடக்காது, முடியாது, இந்த மாதிரியான வியாபாரங்கள் ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு இது தெரியாது, உளர்றாங்க, நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நேரத்தை செலவு பண்ணாமல், ஏன்னா அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டுருக்கூடாது. இது அப்படி இல்லைங்க, இது இப்படிங்க, ஒய்எம்டின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேங்க நான், இதெல்லாம் பேசுறதுக்கு இல்லை இங்கே நடக்கிறது இந்த கிளாஸு. அப்படியெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா ஓகே, இவங்ககிட்ட நம்ம நேரத்தை செலவு பண்ணக்கூடாது, நம்ம வேறு வேலை நிறையா இருக்குது, நம்ம அடுத்தவங்களை பார்க்க போகணும்னு சொல்லி விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போயிடணும். அதுக்கான விளக்கங்கள் தான் இவ்வளோ நேரம் நடந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஒரு அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இந்த வாய்ப்பில் என்னதான் விளக்கங்கள்லாம் கொடுத்து செஞ்சிடலாங்கிற வெறியோடு இருந்தாலும் நாளை காலையிலேருந்து செய்ய ஆரம்பிக்காமல் உங்களை ஏதோ ஒன்று பிடிச்சி இழுக்கும், ஏதோ ஒன்று உங்களை பிடிச்சி இழுக்கும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது. டெய்லி நைட் படுக்கும்போது காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு எல்லாருமே படுக்கிறாங்க. ஆனால் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடித்த உடனே முதல்ல அந்த ஸ்னூஸ் பட்டனை தொட்டுட்டு திருப்பியும் தூங்கிடுவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி ஸ்னூஸ் அடிக்கும், அப்புறம் எந்திரிச்சு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி தூங்கிடுவாங்க. நைட் எந்திரிக்கும் போது எந்திரிக்கணுங்கிறனால தான் 5 மணிக்கு அலாம் வச்சோம். ஆனால் அந்த எந்திரிக்க முடியாமல் நம்மளை என்ன தடுத்து நிறுத்துச்சு இன்னைக்கு கேட்டிங்கன்னா தெரியாது. அது எப்போ தெரியும் தெரியுமா? அந்த 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது கேளுங்க அந்த கேள்வியை. எந்திரிக்க முடியாமல் ஒரு விஷயத்தை சொன்ன கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு ரீசன், உங்களுக்கே தெரியாத ஒரு ரீசன் உங்களை தடுக்குது இல்லை, ஏதோ ஒரு தடை வருது, அந்த கிட்ட போற பயப்படுறீங்கல்ல. ஒரு கடங்காரன் கேள்வி கேட்க வந்திருக்கான், பணம் கேட்க வந்திருக்கான், அவனை பார்த்து ஒளிஞ்சோட தான் தைரியம் வருதே தவிர அவங்ககிட்ட போய் நிற்க தைரியம் வரல. அந்த ஒளிஞ்சு ஓடும் போது நின்னா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி அங்கே கேளுங்க. 5 மணிக்கு எந்திரிக்க முடியலங்கும் போது எந்திரிச்சா என்ன அப்படிங்கிற கேள்வி அப்போ நீங்கள் கேளுங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க.